ඉමියනෝග්ලොබින් සමානයි කෙහෙලි රඹුක් කල්ලා හරි කෙහෙලි රඹුක් කල්ලා සමානයි ඉමියනෝග්ලොබින් නෙමෙයි. இம்யூனோகுளோபுலின் சமம் கேலி ரம்புக் வெள்ளவுக்கு கேலி ரம்புக் வெள்ள சமம் இம்யூனோகுளோபுலினுக்கு அல்ல. இம்யூனோகுளோபுலின் மருந்தை நாம் இடைக்கிடையே இறக்குமதி செய்கின்றோம். எமது நாட்டில் உள்ள நோயாளர்களுக்கு கட்டாயம் வழங்க வேண்டிய மருந்து என்பதால் கேலி ரம்புக் வெள்ளவினால் மேற்கொள்ளப்பட்ட சட்டத்தின் முன் காணப்படும் வழக்கு இம்யூனோகுளோபுலின் என்ற பெயரில் ஒரு மருந்தை இந்த நாட்டில் தயாரித்து எமது வைத்தியசாலை கட்டமைப்பில் இணைத்துள்ளனர். அது தொடர்பிலான வழக்கு இடம்பெறுகிறது. அதன் பின்னரும் நாம் இம்யூனோகுளோபுலின் இறக்குமதி செய்துள்ளோம். அண்மையிலும் அமைச்சரவையில் இம்யூனோகுளோபுலின் மருந்து இறக்குமதி அனுமதி வழங்கப்பட்டது. அதன் பின்னர் இந்தியாவில் இலங்கையில் அங்கீகரிக்கப்பட்ட விநியோகஸ்தரூடாக இம்யூனோகுளோபுலின் கொண்டு வரப்பட்டது. அதனை பயன்படுத்தும் போது ஒரு சில இடங்களில் முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றன. தேசிய ஔடத ஒழுங்குபடுத்தல் அதிகார சபை விசாரணைகளை முன்னெடுத்துள்ளது. எஞ்சியுள்ள மருந்து தொகையை பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. அது தொடர்பில் இலங்கை மற்றும் இந்திய ஆய்வுக்கூடங்களில் இருந்து ஆய்வு முடிவுகள் கிடைக்கப்பெற்றன. அது தொடர்பிலான ஆய்வு குழுவினர் அம்மருந்தை மீள பயன்படுத்தலாம் என உறுதிப்படுத்தினர். எந்த வகையிலும் கேலே ரம்புக்வெல்லவுடன் தொடர்பட்ட இம்யூனோகுளோபுலின் மருந்து அல்ல அது. அதன் பின்னர் இம்யூனோகுளோபுலின் மருந்து கொண்டு வரப்பட்டு நோயாளர்களுக்கு வழங்கியுள்ளோம். எனினும் ஒரு சில ஊடக நிறுவனங்கள் செய்திகளை வெளியிடும் போது தேசிய பாதுகாப்பு, பொதுமக்களின் சுகாதாரம் போன்ற உணர்வுபூர்வமான விடயங்களை வெளியிடும் போது பொறுப்பொன்று உள்ளது. குறித்த ஊடக நிறுவனம் தெளிவாக எவரது குரல் பதிவு என்ற வகையில் அல்லாமல் செய்தி வாசிப்பாளரின் குரல் வழியாக தெரிவித்த செய்திதான் குறித்த மருந்தை பயன்பாட்டிலிருந்து நீக்க தீர்மானித்ததோடு அந்த மருந்துகளை நோயாளர்களுக்கு வழங்கியமை தொடர்பில் முன்னாள் அமைச்சர் கேலி ரம்புக்வெல்ல சட்டத்தின் முன் கொண்டு வரப்பட்டுள்ளார். எனினும் பயன்பாட்டிலிருந்து ஒதுக்கப்பட்ட இம்யூனோகுளோபுலின் மருந்தை மீள பயன்பாட்டுக்கு கொண்டு வர தேசிய ஔடத ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழு நடவடிக்கை எடுத்துள்ளது. நான் நினைக்கின்றேன் இது தெரியாமல் செய்த தவறு அல்ல. திட்டமிட்டு மோசடியான முறையில் இந்நாட்டு பொது சுகாதார சேவை தொடர்பில் மக்களின் நம்பிக்கையை சீர்குலைக்கப்பட்ட விடயமாக நான் கருதுகிறேன். அந்த ஊடக நிறுவனம் இதுவரை சரி செய்யப்படவில்லை. මහජන සෞඛ්‍ය පිළිබඳව ජනතාවගේ විශ්වාසය බිඳ වැටීම සඳහා කරන ලද දෙයක් හැටියට මම සලකන්නේ. මොකද මේක තාම නිවැරදි කරගෙන නැහැ. ඒ මාධ්‍ය ආයතනේ